ஹலோ மக்களே! நான் உங்க வில்லியம். இன்னைக்கு ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதனால ஷேர் பண்றேன். இப்ப அதிகமா சென்னையில, தமிழ்நாட்டுல அதிகமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மது, ஆ இந்த கஞ்சாவுனால அதிக வாலிப பசங்க, ஃபேமிலில எவ்வளோ ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நியூஸ் பார்க்கும்போது, ஆ இதனால அதிகமான ப்ராப்ளம் கொலை வரைக்கும் போயிட்டு கொண்டிருக்கு. அம் அத காட்டிலும் ஒரு போதைப்பொருள் நம்ம 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 குடும்பங்கள்ல ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கு. அது என்ன தனிப்பட்ட ஒரு ஆளோட ஒரு ப்ராப்ளம். அதை விட ஒரு போதைப்பொருள் வந்து நம்ம குடும்பத்தையே உடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் எல்லார் வீட்லயும் இருந்துட்டு கொண்டிருக்கு. அது என்னன்னா, கடன். கடன் என்ற ஒரு 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 போதை வந்து நம்ம என்னதான் கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாலும், எப்படியாச்சும் கடன் வாங்குற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆமாவா? இல்லையா? கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி என் லைஃப்லயும் எங்க வீட்டு சைடுல வந்து என்னையும் அப்படிப்பட்ட ஒரு 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 போதைக்குள்ள நான் இருந்தேன். கடன் என்ற ஒரு போதைக்குள்ள இருந்தேன். ஒரு கட்டத்தில என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப வாழ்க்கை வெக்ஸ் ஆயிடுச்சு. சம்பாரிக்கிற காசெல்லாம் கடன், தண்டல், சீட்டு. கடன், தண்டல், சீட்டு. எதுக்கு சம்பாரிக்கிறேன்? எதுக்கு வாழறேன்ற ஒரு 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 நிலைப்பாடே இல்லாம இருந்தேன். அந்த டைம்ல தான் ஜீசஸ் கிரைஸ்ட்ட பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டைம்ல தான். அப்ப என்னுடைய பாஸ்டர் சொல்லிக் குடுத்தாங்க. கடன்ன்றது ஒரு சாபம். அத வாங்க மாட்டேன்ற ஒரு முடிவு பண்றது முக்கியம் கிடையாது. அம் எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், அ ஊருக்காகவும், மத்தவங்களுக்காகவும் நீ இந்த கடன்ன்றத வாங்காம நிறுத்திப் பாரு. நீ வாங்குன கடத்த அடைக்கிறதுக்கு கடவுள் உதவி செய்வார்ன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்க சொல்லும்போது. ஆனா கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு எப்படி இது எப்படி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஏதாச்சும் நல்லது கெட்டதுன்னா செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ள தான் நம்ம இருக்கோம். ஆமாவா? இல்லையா? ஆனா, என்னுடைய பர்சனலா நான் யோசிக்கும்போது, நான் என்ன யோசிச்சேன்னா, இது என் வாழ்க்கை. நான் தான் முடிவு பண்ணணும். அவங்களுக்காக, இவங்களுக்காக, மத்தவங்களுக்காக, சொந்தக்காரங்களுக்காக, கூட பொறந்தவங்களுக்காக அப்படின்னு நான் யோசிச்சு வாழ்ந்திருந்தேன்னா, அந்த கடன் என்ற ஒரு போதையிலேயே நான் கண்டிப்பா வாழ்ந்து, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எல்லா போதைய விட கடன் என்ற போதையில மாட்டிட்டீங்கன்னா, வெளிய வரவே முடியாது. அது லைஃப்ப வந்து இருளாக்கி விட்டுரும். நிம்மதி இல்லாம படுப்போம். ஒவ்வொரு நாளும். ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்றேன். கடவுள் சொன்னாரு எனக்கு, "நீயே கடன் வாங்காதிருப்பாய். நீயே கடன் கொடுக்கிறவனா இருப்பாய்" என்று சொன்னார். அந்த வசனத்தையும் அதுக்கப்புறம் ஆபத்து காலத்தில என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு குடுப்பேன்னு சொன்னார். எனக்கு இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்பு குடுத்ததுக்கு அப்புறம், எனக்கு கடவுள் குடுத்த ஒரு வாக்குத்தத்தம், "நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்னு" குடுத்தார். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் ரூ. 1 கூட வேலை இல்லாத டைம்ல கூட ரூ. 1 யார்கிட்டயும் நான் கடன் நீட்டி, கை நீட்டி கடன் வாங்குனதில்ல. வருஷம் வருஷம் வேலை இல்லாத டைம் ஒரு 2 மாசம், 3 மாசம் ரொம்ப டல்லா போயிட்டுருக்கேன் என்னுடைய பிசினஸ்ல. நான் பேனர் பிரிண்டிங் போர்டு ஃபிட்டிங் பண்ற ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வேலை இல்லாம இருப்பேன். அந்த டைம்ல போய் வீட்லயும் சரி, அம்மாகிட்டயும் சரி, ஃபேமிலி சர்க்கிள்லயும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலயும் சரி, "காசு இல்ல, காசு குடுங்க. கொஞ்சம் வீட்டுக்கு தேவைப்படுது. எனக்கு செலவுக்கு காசு இல்லன்னு" சொல்லிட்டு கேட்டதும் கிடையாது. கேட்கவும் மாட்டேன். நான் என்கரேஜும் பண்ண மாட்டேன். கடன் வாங்கணும்னு சொல்லி யாரையும் என்கரேஜும் பண்ண மாட்டேன். எனக்கு புடிக்காது. ஏன்னா அது ஒரு போதை. குடி எப்படி ஒரு போதையோ, கஞ்சா எப்படி ஒரு போதையோ, சிகரெட் எப்படி ஒரு போதையோ, இன்னும் அநேக போதைப் பொருட்கள் இருந்தாலும், கடன் என்பதும் ஒரு போதை. அதனால அ தயவு செய்து ஒரு ஒரு உங்க வீட்டு ஒரு பையனா, உங்க அண்ணனா, ஒரு தம்பியா, நான் ஒண்ணே ஒண்ணு ரிக்வெஸ்ட்டா உங்ககிட்ட சொல்றேன். இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிய வந்துருங்க. முடியும். இந்த 2025 வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்திருக்கோம். 2026ல நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் கடன் வாங்க மாட்டேன். இருக்க கடன அடைச்சுட்டு வெளிய வரணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு மட்டும் பண்ணுங்க. தல போற விஷயமா இருக்கட்டும். வீட்ல ஒரு ஃபங்ஷன் வைப்பாங்க. சொந்தக்காரங்க எடுத்து வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போவாங்க. கடன் பட்டு தான் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. தெளிவா சொல்லி அனுப்புங்க. என் வீட்டு சைட்ல என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல எவ்வளோ பத்திரிக்கை, எவ்வளோ இது வந்திருக்கு. நான் டைரக்ட்டா சொல்லியிருக்கேன். என்கிட்ட இப்ப காசு இல்ல. அ நான் காசு வரும்போது நான் செய்றேன். ஆனா இப்ப கடன் பட்டு தான் உங்களுக்கு நான் செய்யணும்னா, என்னால முடியாதுன்னு நான் சொல்லிட்டு, நான் விலகியிருக்கேன். ஆனா கஷ்டம் தான். இந்த வார்த்தைய சொல்றது கஷ்டம். பட் இத சொன்னா மட்டும் தான் நம்ம நிம்மதியா படுத்துன்னு தூங்க முடியும். ஒரு 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 அட்வைஸா நீங்க எடுத்துக்கிட்டாலும், எப்படி வேணா எடுத்துங்க. ஏன்னா இது என்ன ரொம்ப அழுத்தமா இருந்தது. இது எப்படியாச்சும் யாருக்குன்னா கொண்டு போய் சேர்க்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா என் லைஃப்ல கடவுள் எனக்கு குடுத்தாரு. அதனால ஒரு ஒரு அண்ணனா சொல்றேன், ஒரு தம்பியா சொல்றேன். உங்க மகனா கூட யோசிச்சுங்களேன். ரோட்ல போற ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போனா கூட நீங்க யோசிச்சுங்க. அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. பட் இந்த போதையில மட்டும் விழுந்துறாதீங்க. அதேபோல அதுக்காக இந்த மது,
கஞ்சா அதுலேயும் விழுங்குன்னு சொல்லலாம், என்கரேஜ்லாம் பண்ண மாட்டேன். அதுவும் தப்பு தான். அதை விட மோசமான போதை வந்து குடி. அதனால் தயவு செய்து எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த போதையில் விழுந்துடாதீங்க மக்களே. வேற எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு பெருசாக யோசிக்கல. ஆனால் இந்த போதையில் விழுந்துடாதீங்க. எனக்கு வேற எதுவும் சொல்லவில்லை. உங்கள் வீட்டில் ஒரு பையனை நினச்சி இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதை தள்ளி விட்டு போயிடாதீங்க. இதை முழுசாக கேளுங்க. இதை முழுசாக கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். அதே போல் யாரையும் சார்ந்து வாழாதீங்க. இவங்களால தான் எனக்குன்னு அந்த சார்ந்து வாழாதீங்க. அவங்களால எனக்கு காசு கிடைக்கும், இவங்களால எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இவங்களால எனக்கு வந்து உதவி கிடைக்கும். அந்த எண்ணத்தில் யாரையும் நம்பாதீங்க. அது வேண்டாம். அது வேண்டவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அது வேண்டாம். ஏன்னா நம்மளை படைச்ச கடவுள் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார். நம்ம விசுவாசிக்கிறோன்னா நம்ம மேலே ஒரு 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 நோக்கம் வச்சுருக்காரு காட். கிரைஸ்ட் வந்து நம்ம மேலே ஒரு நோக்கம் வச்சுருக்காரு. அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நமக்கு நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு நம்ம உண்மையாக இருந்தால் மட்டும்தான். நம்ம உலகத்தோடு வாழ்ந்துக்கிட்டு கிரைஸ்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோன்னா அது நடக்க வாய்ப்பு இல்லை. உலகத்தான் மாதிரியே நம்ம பேசலாமே. உலகத்தார் மாதிரியே என்னன்னா ஓனருக்கு ஒரு ஓனருக்கு ஒரு சைட்லையும் இன்னொரு ஓனருக்கு ஒரு சைடு அப்படியே உலகத்துக்கு ஒத்த விஷயம் அப்படி நடிச்சிட்டு இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால் நமக்கு பிடிச்சது, நம்ம எதிர்பார்த்துக்கிறது, எதெல்லாம் நம்ம விரும்புகிறோம் அது எல்லாமே இந்த வருஷத்தில் கண்டிப்பாக காட் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அது விசுவாசிங்க, நம்புங்க. முதல்ல காடை நம்புங்க. நம்ம கிறிஸ்மஸ் டைமில் நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். கிறிஸ்மஸ் டைமில் எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து கிறிஸ்டின் நான் கிறிஸ்டின் எல்லார் வீட்லேயும் ஜீசஸ் கிரைஸ்டோட பிறந்த நாளை கொண்டாடணும். அவர் அதை மட்டும் எதிர்பார்க்கலை. அவர் நம்மளுடைய உள்ளத்தில் நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் தான் வசனம் சொல்லப்படுது. ரோமர் அதிகாரத்தில் அழகாக சொல்லுது, தன் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளணுமா. அவர் ஏற்றுக்கொண்டு அவரை நம்பினா மட்டும்தான் அவருக்குள்ளே வரவே முடியும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது தெளிவாக. ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்லுது. அது புரிய மாதிரியா ஏற்றுக்கொள்ளுன்னு நான் சொல்கிறேன். அதனால் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த குடி, கஞ்சா, சிகரெட் இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட போதை. நான் கடன்ன்றது குடும்பத்தோட போதை. ஒரு ஆள் கடன் வாங்கினாலும் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்காது. உங்கள் பிள்ளைங்களுக்காக கடன் வாங்குகிறேன், பொண்டாட்டிக்காக கடன் வாங்குகிறேன், கணவருக்காக கடன் வாங்குகிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு கடன் வாங்குகிறேன், என் சொந்த பந்தங்களுக்காக நிகழ்ச்சிக்காக கடன் வாங்குகிறேன். அந்த போதையில் விழுந்துடாதீங்க. விழுந்துட்டு எழ முடியாத எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நான் விழலை, ஆனால் விழுறதுக்கான சூழலில் நான் தள்ளப்பட்டேன். அது நான் புத்தி தெளிஞ்சு வெளியே வந்தேன். அதனால் கடன் என்ற ஒரு போதையில் விழுந்துடாதீங்க. உங்களை ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு அது சாபமாக போயிடும். அதை கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. கடன் என்றது ஒரு சாபம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் உங்கள் பிள்ளைங்க போய் செய்வாங்க. அதை செய்யவே செய்யாதீங்க, வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கேட்க வைங்க. இது நான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், இது பண்ணுங்கள், இது எனக்கு இதில் வேண்டாம். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவை, எனக்கு வேண்டவே வேண்டாம். பட் நீங்கள் அதுலேருந்து அந்த போதையிலேருந்து வெளியே வந்தால் மட்டும் எனக்கு போதும், வேறு எதுவுமே நான் கேட்கல. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இப்படிப்பட்ட கடன் சாபத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லி அதை ஷேர் பண்ணி இந்த வீடியோ கேட்க வைங்க. கேட்டால் அதுலேருந்து விடுதலை பெற்று அவங்க நல்லா இருந்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிம்மதியாக நான் இருப்பேன். ஒரு பைபிள் ஒரு வசனம் சொல்லு, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். நம்ம ஒரு பாவத்தில் தான் இருக்கோம், அது ஒரு பாவம் தான். கடன்ன்றது ஒரு பாவம். அந்த பாவத்தில் நம்ம வெளியே வரதே ஒரு ஆசீர்வாதம் தான். சரிங்களா மக்களே, ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. தேங்க்யூ.